அவ்வளவுதான். நிரந்தர உறவு பகவான். நமக்கு ஒவ்வொரு பிறவியிலும் ஏற்படக்கூடிய உறவுகள் வெறும் தொடர்பு. அவ்வளவுதான். இத நம்ம புரிஞ்சுகிட்டு, அவரே தான் எல்லாம், அவரே தான் சுற்றம், அவரே தான் நட்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, நமக்கு எந்த கவலையும், பிரச்சனையும் கிடையாது. இதை ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. "எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு ஒற்றுமையாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு தெளிவு பாருங்க! எத்தனை பிறவி எடுத்தாலும் நீங்க தான் எனக்கு உறவு, உனக்கு தான் நாங்க வேலை செய்வோம். அதே மாரி இன்னொரு இடத்துலயும் திருப்பாவையில சொல்லியிருப்பாங்க, "உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது." என்ன செஞ்சாலும் உன்னோட ஆன உறவு ஒழிக்கவே முடியாது. நாங்க உனக்கு தான் சொந்தம், நீ எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த தெளிவான, உறுதியான பிடிப்பு பகவானிடத்துல நமக்கு இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த மாரி எதிர்ல நிக்கிறவங்களெல்லாம் பார்த்து நம்ம கவலைப்படவே வேண்டாம். ஐயோ! இவன் அண்ணனாச்சே, இவன் தம்பியாச்சே, இவன் மாமாவாச்சே, இவன் என்னோட டீச்சராச்சே, இவன் என் தாத்தாவாச்சே, இதெல்லாம் பயப்படவே வேண்டாம். பகவான் இருக்கார். அவர் என்ன சொல்றாரோ அத நம்ம செய்ய போறோம். அப்போ இவங்கலாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க இப்ப ஏற்பட்ட உறவு. எனக்கு என்றும் உள்ள உறவு அவர் இருக்கும்போது, அவர் சொல் பேச்சை கேட்பது தான் எனக்கு பயன்.